ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், பணவீக்கம், பணவாட்டம் இதை பற்றி தாங்க பேச போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கற்பனை கதை மூலமாக இதை சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லோரும் இருக்கோம். இந்த வருஷம் என்ன பண்ணுறோன்னா, ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷம் ஏதோ கொரோனாவோ ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், டெய்லியும் வேலைக்கு போகிறோம், நிறைய பணம் சம்பாதிக்கிறோம். பெருசாக செலவு எதுவும் செய்யாமல் அந்த பணத்தை எல்லாம் அந்த வருஷம் பெருசாக சேமித்து வைக்கிறோம். பெருசாக எந்த ஒரு செலவுமே செய்யாமல் சாப்பாட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு மொத்த பணத்தை சேமித்து வச்சாரோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது மார்க்கெட்டில் இருக்க மற்ற எந்த பொருளையுமே வாங்கலை, சாப்பாட்டுக்கு மட்டும் என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி சேமித்து வச்சுட்டு பெருசாக நம்ம எந்த ஒரு செலவுமே செய்யலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும்னா, நம்ம எல்லாருமே பணத்தை வாங்கி ஒரு இடத்துல சேமித்து வைக்கிறனால, எல்லாருமே தனிப்பட்ட முறையில் பணத்தை வாங்கி சேமித்து வைக்கிறனால பணத்தினுடைய மதிப்பு அதிகரிக்கும், பொருளினுடைய மதிப்பு குறையும். ஏன்னா பொருள் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது, பணம் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்குது. ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகலை. பொருள் மார்க்கெட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு காலத்துக்கு மேலே அது கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால, ஒரு காலத்துக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியாது, அது கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால, அது உணவுப் பொருளாக இருக்கலாம், இல்லை வேலை பொருளாக இருக்கலாம். ஒரு காலம் வரைக்கும் தான் அதை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டில் அதோடைய மதிப்பு குறைஞ்சி போயிடும். வீட்டில் இருக்க நம்மளுடைய பணத்தினுடைய மதிப்பு அதிகரிச்சிடும். ஸோ இதுதான் பணவாட்டம். அதாவது பொருளினுடைய மதிப்பு குறைஞ்சி பணத்தினுடைய மதிப்பு அதிகரித்தா அதுக்கு பேர் பணவாட்டம். இதனுடைய விளைவு என்ன ஆகும்னா, அடுத்த வருஷம் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய பொருளினுடைய அளவு ரொம்பவே குறைஞ்சி போயிருங்க. ஏன்னா இந்த வருஷம் பெருசாக வியாபாரம் நடக்கல இல்லைங்களா, அதனால அடுத்த வருஷம் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய பொருளினுடைய அளவு ரொம்பவே குறைஞ்சி போயிடும். இதனால என்ன ஆகும்னா, பண வீக்கம் ஏற்படும், இன்ஃப்ளேஷன் ஏற்படும். ஒரு உதாரணத்துக்கு உணவுப் பொருள் ஏதோ ஒன்று வாங்கிடணும்னு வச்சுங்களேன். அரிசி வரத்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அரிசியினுடைய மதிப்பு அதிகரிச்சிருக்கும், பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கும். இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். ஸோ இதுதான் டீஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன், பணவாட்டம், பணவீக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.